மதுரையில் உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். வெங்காரம் சாப்பிட்டதால் தொடர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுத்து மாணவி உயிரிழந்தது எப்படி என்பது பற்றி விளக்குவதுடன் மருத்துவ வல்லுநர்களுடன் கலந்துரையாட இருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பார்த்து கண்மூடித்தனமாக உரிய நிபுணரின் ஆலோசனை எதுவும் இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்டால் உயிரையே விலையாக கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதற்கு மற்றும் ஒரு சம்பவம் சாட்சியாக மாறி இருக்கின்றது. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மதுரை மாவட்டம், அதாவது செல்லூர் அருகே இருக்கக்கூடிய மீனாம்பாள்புரத்தில் காமராஜர் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் கொத்தனாராக வேலை பார்க்கக்கூடிய வேல்முருகன். இவருடைய இளைய மகள் கலையரசி மதுரை நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். கலையரசி கொஞ்சம் உடல் பருமனாக இருந்திருக்கிறார். இதனால அடிக்கடி தன்னுடைய பெற்றோரிடம் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார். அதுக்கு பெற்றோர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? தானாகவே குறைந்துவிடும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் உடல் எடையை எப்படியாவது குறைத்தே ஆக வேண்டும் என்பதற்காக யூடியூப்ல தொடர்ந்து நிறைய வீடியோக்களை அவர் பார்த்து வந்திருக்கிறார் கல்லூரி மாணவி கலையரசி. இதன் தொடர்ச்சியா கடந்த வாரம் ஒரு யூடியூப் சேனல்ல உடல் எடை குறையாதவர்களுக்கு உடலை மெலிதாக்கும் வெங்காரம் என்கிற தலைப்பில் பதிவிடப்பட்டிருந்த ஒரு வீடியோவை பார்த்ததாக சொல்லப்படுகின்றது. இதை பார்த்துவிட்டு 16ஆம் தேதி அன்னைக்கு மதுரை கீழமாசி வீதியில நாட்டு மருந்து கடை ஒன்றில் வெங்காரம் என்ற நாட்டு மருந்தை வீட்டிற்கு வாங்கி வந்திருக்கின்றார். மறுநாள் காலையில் அந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தபடி அந்த வெங்காரத்தை சாப்பிட்டிருக்கிறார். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து கலையரசியை அவரது தாயார் விஜயலட்சுமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார். அதுக்கப்புறம் மாலையில் வீடு திரும்பிய நிலையில் கலையரசிக்கு மீண்டும் கடுமையான வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டதனால மீண்டும் மற்றும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்று பிறகு வீடு திரும்பியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த கலையரசிக்கு உடம்பு தொடர்ந்து சரியில்லை, வயிற்று வலி அதிகமாக இருப்பதாகவும் வயிற்றுப்போக்கின் போது ரத்தம் வெளியேறி வருவதாகவும் சொல்லி தனது தந்தையை கட்டிப்பிடித்து வேதனையில் துடிதுடித்து எழுதியிருக்கிறாங்க. உடனே பதறிப்போன பெற்றோர் அக்கம்பக்கத்தினரை அழைத்து கொண்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கலையரசியை அழைச்சிட்டு போறாங்க. அங்கு கலையரசியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக சொல்ல பெற்றோர் கதறி எழுதியிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கலையரசியின் தந்தை கண்ணீர் மல்க பேசிய அந்த காட்சிகளை பாருங்க. ஒரு 5-6 மணி போல திருப்பி வாந்தி வித்தால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பா எனக்கு அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் கொடுக்க சேர்த்துட்டு திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கட்டிப்பிடிப்பா, என்னை விட்டாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, அப்பா நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை போன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடும். இந்த சம்பவம் தொடர்பாக செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. உடல் பருமனை குறைப்பதற்காக யூடியூப் சேனலை பார்த்து எடுத்துக்கொண்ட மருந்தால் மதுரையில் கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப் பார்த்து வெங்காரம் வாங்கி சாப்பிடும் போது அதை சாப்பிட வேண்டாம், டாக்டர்கள் கிட்ட கேட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய சொல் பேச்சை கேட்காமல் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வ மிகுதியில கலையரசி செய்த காரியம் அவருடைய உயிரையே பறித்து விட்டது. இந்த நேரத்தில் நம்முடைய சித்த மருத்துவர் சதீஷ் மற்றும் பொது மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல சித்த மருத்துவர் சதீஷ் கிட்ட பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், வெங்காரம்னா முதல்ல என்ன சார்? இந்த காம்போனன்ட் உடல் எடையை குறைக்க பயன்படுதா? இது வெங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, நமக்கு வெல்டிங் அடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களா இல்ல, ஒரு தங்கத்தை பத்த வைக்கும் போது சில டைம்ல அதுல ஒரு பொடியை போட்டு பத்த வைப்பாங்க இல்லைங்களா? அதை ஆங்கிலத்துல போராக்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? இந்த போராக்ஸ் தான் வெங்காரம். இந்த வெங்காரத்தோட கெமிக்கல் ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னாக்க, சோடியம் டெட்ரா போரக்
இதுதான் வந்து அதோட ஃபார்ம். இது கூட வந்து நிறைய நீர் மாலிகுல், வாட்டர் கண்டென்ட் வந்து அதுல வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இது வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க, நமக்கு மருத்துவத்துறையிலும் வந்து பயன்படுத்துவாங்க. உலோகங்களை வெல்ட் அடிக்கிறது, பிளஸ் வந்து உருக்கு உலைகள்ல வந்து உருக்குறது, இந்த மாதிரியான பல இடத்துல வந்து இதை வந்து பயன்படுத்துறது வந்து வழக்கம்தான். ஆனா மருத்துவத்துறையில பயன்படுத்தும் போது அதை ஒண்ணு போரிக் ஆசிடா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து சித்த மருத்துவத்துல நாங்க சொல்லுவோம் சுத்தி பண்றது அப்படின்றத வந்து நாங்க சொல்லுவோம். சுத்தி பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி தான் வந்து பயன்படுத்துறது வழக்கம் இருக்கு. ஆனா அது இவங்க இந்த கண்டிஷன்ல வந்து எப்படி எடுத்தாங்க என்னன்றது தெரியல. அது நம்ம பார்ப்போம். வெங்காரம் அப்படின்றது இதுதான், போரக்ஸ் தான் அதோட இது நேம். இல்ல இப்ப உடல் எடையை குறைக்கிறதுக்கு பொதுவா உங்களை போன்ற சித்த மருத்துவர்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு பரிந்துரை செய்றீங்களா? இல்ல சார், அப்படி நம்ம பண்ண முடியாது. அதாவது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அதாவது வந்து இது வந்து என்ன ஆக்ஷன் இருக்கு அப்படின்னாக்க, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. சோ இது ரெண்டாவது வந்து இது வந்து நீர் பெருக்கை செய்கை வந்து உண்டு. இதை வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன், இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நீர் போக்கி தன்மை வந்து அதாவது வந்து யூரின் அதிகப்படுத்தி வெளியில போறதுனால உடம்புல இருக்கிற வீக்கம் பிளஸ் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால கிருமி தொற்றுகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம். பொதுவா இந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் வந்து நமக்கு புண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் போரிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் அந்த பவுடர் தான். சரிங்களா? இது சாப்பிட்றதுனால வந்து எடை குறையுன்றது வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து நாம புண்களுக்கு இன்னும் சொல்ல போனா அதாவது வந்து ஐ டிராப்ஸ்ல வந்து சில மருந்துகள்ல வந்து இது வந்து சேருது. ஆங்கில மருத்துவத்திலயும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஓரல் அல்சர் இருக்கு பாத்தீங்களா, வாய் புண்களுக்கும் ஆங்கில மருத்துவத்துல வந்து இந்த வெங்காரத்தை வந்து பயன்படுத்துறாங்க. சித்த மருத்துவத்துல அதாவது வந்து அளவு இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லீத்தல் டோஸ் அப்படின்றத சொல்லுவோம். அந்த லீத்தல் டோஸ் வந்து நமக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அந்த டோசேஜுக்கு மேல போச்சுன்னா இவங்களுக்கு தெளிவாவே தெரியுது. அதாவது வந்து இந்த வெங்காரம் அதிகமாயிடுச்சுன்னா அதோட டாக்ஸிக் அதாவது சைடு எஃபெக்ட் என்ன காட்டும் அப்படின்னா, நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், பிளஸ் வந்து டயரியா மாதிரி சில போகும். ரெண்டாவது வந்து ரீனல் டாக்ஸிசிட்டியை வந்து இதை வந்து அதிகப்படுத்தும். அதாவது வந்து கிட்னியோட பாதிப்பை வந்து அதிகப்படுத்தி ஷட் டவுன் பண்ணும். அதுக்கடுத்து வந்து வாஸ்குலர்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு, ஆனா வந்து அதனுடைய அளவு வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடைய பொது மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், வாந்தி அது கூடவே வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டு கடைசியில் அந்த பெண் வந்து மரணத்தை தழுவி இருக்கிறார். அவரை காப்பாற்றி இருக்கவே வாய்ப்பு இல்லையா, இல்ல உயர்தர சிகிச்சை கொடுத்திருந்தா காப்பாற்றி இருக்கலாமா? இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போராக்ஸ்ங்கிறது ஒரு மருந்து கிடையாது, அது வந்து ஒரு விஷம். ஹியூமன்ஸ்ல இது வரைக்கும் டெஸ்டட் பண்ணதே கிடையாது. அதுக்கு ஒரு மருத்துவ இது கிடையவே கிடையாது. சோ எந்த டிசீஸ்க்கும் அது ட்ரீட்மெண்ட் பண்றது கிடையாது. இது முழுக்க முழுக்க டிஜிட்டல் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப் மற்றும் வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரூமரை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதுல எவ்வளவு டீஸ்பூன் விஷத்துல இருந்து எவ்வளவு டீஸ்பூன் விஷம் வந்து லீத்தல் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுல்ல. 5 கிராமுக்கு மேல போனாலே அது வந்து உடம்புக்கு வந்து அது நஞ்சு ஏற்படுத்தும். இவங்க வந்து 1 டீஸ்பூன்னாலே கிட்டத்தட்ட 10 கிராமுக்கு மேல அதுல வந்துடும். சோ அவங்க வந்து அளவு தெரியாம எடுத்ததுனால இறந்திருக்கிறாங்க. நம்பர் 1. ஏன் இந்த ரத்த வாந்தி மயக்கம் எல்லாம் வருது அப்படின்னா, இது வந்து கொரோசிவ்னா வந்து குடல்ல உள்ள லேயர்ஸை வந்து ஓட்டை போட அளவு உண்டு. அதாவது நம்ம கையில வந்து இப்போ ஒரு அமிலம் பட்டதுன்னா எப்படி கையை அரிச்சிடுமோ அதே மாதிரி இது குடலை இமீடியட்டா அரிச்சிரும். குடலை அரிச்சது அப்படின்னா குடல்ல இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த வாந்தி இல்ல வயிற்றுப்போக்குலை ரத்தம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இது வந்து ஒரு ஆசிட். சோ இது வந்து உடம்புல வந்து ஃபுல்லா அமிலமா மாத்திடும், ஆசிடா மாத்திடும். அந்த ஆசிடா மாறும் போது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். ரெண்டாவது, இருதய தொந்தரவு ஏற்படும். சோ இதெல்லாம் சேர்ந்து நடக்கிறதுனாலதான் இதை வந்து உயிருக்கு வந்து இமீடியட்டாக தீங்கு விளைவிக்கும். வித்தின் ஹவர்ஸ் ஆர் வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ள இறந்துற வாய்ப்புகள் இருக்குது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, யூடியூப் பார்த்து, அதாவது ஒரு சில மருத்துவ குணங்கள் ஒரு சில பொருட்கள் இருந்தாலும் கூட உரிய துறை சார்ந்த நிபுணரின் ஆலோசனை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படும் என்பதற்கு தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த மதுரை மாணவியின் உயிரிழப்பு சம்பவம் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம்.